ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி 3ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பதிகத்தின் சாரம், குழந்தைகளுக்கு பேர் வச்சா ஏதேதோ சின்ன சின்ன தேவர்கள் பேரும் வைக்கக்கூடாது, தாழ்ந்த மானிடர்கள் பேரும் வைக்கக்கூடாது. எம்பெருமானுடைய திருநாமம், தாயாருடைய திருநாமம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பகவத் பாகவத ஆச்சாரிய சம்பந்தம் கொண்ட திருநாமம், இதைத்தான் சூட்ட வேண்டும். இதை பெரியாழ்வார் வலியுறுத்தி வருகிறார். ஒவ்வொரு பாட்டிலும் முதல் 2 அடிகள்ல நாம என்ன தப்பு பண்றோங்கிறதையும் சொல்றார். அடுத்த 2 அடிகள்ல அதை எப்படி திருத்திக்கணுங்கிறதுக்கும் வழிகாட்டுறார். அதுல 3ஆவது பாசுரம். 3ஆவது பாசுரத்துல பெரியாழ்வார் ஒரு கதை சொல்றார். என்ன கதைன்னா, இதே கதைய பல பேர் திரைப்படங்கள்லயும் சொல்றா. ஆனா இது பாருங்க, அந்த காலத்து கதை இது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னா அப்புறம் வெங்கடேஷ் திரைப்பட கதை சொன்னான்னு நம்மள சொல்லக்கூடாது. இது அந்த கால ராஜா கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணாராம், அப்படியே நகர்வலம் வந்துட்டு இருந்தார். இப்போ நம்முடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்போம்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு குடிமகனுடைய வீட்டுக்குள்ள போயிடுறார். போனா அவ ஒரு தொட்டில்ல குழந்தைய போட்டு தாலாட்டின்னு இருந்தாலும் ராஜா பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டாராம், ஆஹா உன் குழந்தை யாருன்னார். ஆமான்னா, உன் குழந்தைக்கு என்னப்பா பேர் வச்சிருக்கேன்னு கேட்டார். என்ன பண்ணிட்டானா, அந்த ராஜாவோட அப்பா பேரை சொன்னானா. உங்க தந்தை இருக்காரு, அவர் ரொம்ப நன்னா ஆட்சி பண்ணார், பெரிய சக்கரவர்த்தி, அவரோட பேரை குழந்தைக்கு வச்சிருக்கேன்னு நானா. ராஜா பார்த்தானா, எங்க அப்பா பேரை வச்சிருக்கியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணானா, அந்த குழந்தை தலைக்கு தடவிக்கிறதுக்கான எண்ணெய் இனிமே எங்களுடைய அரண்மனையிலிருந்து வழங்கப்படும். தினந்தோறும் இந்த குழந்தை நல்லா கருன்னு கேசபாசத்தோட இருக்கணும். ஏன்னா அவ அப்பா இருக்காரு, அவர் நல்ல நீண்ட சுருள் முடியோடு இருப்பாராம். அவர் பேரை வச்சிருக்க நீ குழந்தைக்கு, அதனால அரண்மனையில இருந்து டெய்லி எண்ணெய் என்பது வழங்கப்படும். அத்தோடு இந்த கேசபாசத்துக்கு இதெல்லாம் பண்ண போறாது. ஒரு நெற்றி சுட்டி நெத்தியில அணிந்து கொண்டால் அந்த ஆபரணம் நல்லா இருக்கும். அதனால ஒரு நெத்தி சுட்டி நான் இப்பவே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கையிலே போட்டுக் கொள்வதற்கு ஒரு வளையல், அதையும் நான் கொடுத்துட்றேன். கை வளை, பெண் குழந்தைன்னா கை வளை, ஆண்கள்னா பிரேஸ்லெட்னு வச்சுக்கோங்க, அதையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தினந்தோறும் அரண்மனையில் இருந்து வரும். தலைக்கு சுட்டியும் கைக்கு வளையும் எல்லாம் தருகிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு போயிட்டானோ. இந்த செய்தி ஊர் முழுக்க பரவித்தான். அடுத்த நாள் ஒருத்தர் ராஜாவை பார்க்கணும்னு குழந்தையோட வந்தாராம். என்னன்னு உள்ள கூப்பிட்டா ராஜா. அவர் சொன்னாரா, ராஜா என்னுடைய பிள்ளைக்கும் உங்க அப்பாவோட பேரை தான் வச்சிருக்கேன். அங்க பார்த்தா நீங்க தலைக்கு எண்ணெய், நெத்தி சுட்டி, கை வளையெல்லாம் கொடுத்தீங்க போல இருக்கு, இந்த குழந்தைக்கும் தரணும். ராஜா பார்த்தான், அப்படியாப்பா சரி தரேன்னு கொடுத்துட்டான். பார்த்தா 10 பேர் 20 பேர் 30 பேர் எல்லாரும் குழந்தைய தூக்கிட்டு உங்க அப்பா பேரை தான் வச்சிருக்கோம்னு வந்தாலாம். ராஜா பார்த்தான், இது நம்மளால முடியாது, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கட்டான். இப்ப அந்த கதையத்தான் எடுத்து பெரியாழ்வார் 3ஆவது பாசுரம் பாடுகிறார். உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வளையும் முகந்து எச்சம் புலிந்தீர்கள், என் செய்வான் பிறர் பேரிட்டீர், பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின், நாரணந்தம் அன்னை நரகம் புகாள். பாட்டின் முதல் 2 அடிகள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உச்சியில் எண்ணெயும். இவன் என்ன பண்றான், அந்த ராஜாவோட அப்பாவின் பேரை வச்சுடுறான். அந்த ராஜாவோட அப்பாவுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் ஒரு சாதாரண மனிதன். அந்த பேரும் பகவானோடு சம்பந்தம் இல்லாத ஒரு பேர். ஆனா இவன் எதுக்கு வச்சான்னா, உச்சியில் எண்ணெயும், தலை உச்சியில குழந்தை தடவிக்கிறதுக்கு எண்ணெய் கிடைக்கும், அதற்காகவும். சுட்டியும் நெத்தி சுட்டி ராஜா போடுவான், அதற்காகவும். வளையும் உகந்து, கையில போட்டுக்கிறதுக்கு வளையல் கொடுப்பான். பெண் குழந்தைன்னா பேங்கிள், ஆண் குழந்தைன்னா பிரேஸ்லெட், அந்த கை வளை கொடுப்பான். இதுக்காக உகந்து, உகந்துன்னா ஆசைப்பட்டுன்னு அர்த்தம். இது உகந்துங்கிற வார்த்தைக்கு மாமுனிகள் அழகா அர்த்தம் காமிச்சிட்டார் பாருங்க. நீ ஆசைப்பட்டு பேர் வச்ச, நீ ஆசைப்பட்டப்பா ஆனா கிடைக்காதுன்ட்டார். ஏன்னா ராஜா தற்செயலா ஒருத்தன் வீட்டுக்கு போனா, அவ அப்பா பேருன்னு சொன்னதுனால கொடுத்தான். அதுக்காக ஊர்ல உள்ள அத்தனை பேரும் ராஜாவோட அப்பா பேரையே குழந்தைக்கு வைக்கிறேன்னு சொன்னா முதல்ல நாடு தாங்குமா, அரண்மனையே தாங்குமா, ராஜாவால எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? உகந்து நீ ஆசைப்பட்ட, ஆனா அவன் கொடுக்க மாட்டான். அதான் பாட்டில் உள்ள நுட்பம். நீ என்ன ஆசைப்பட்ட, உச்சியில தடவிக்கிறதுக்கு என்ன வேணும், அல்லது நெத்திக்கு நெத்தி சுட்டி வேணும், கைக்கு கைவடை வேணும், உகந்து இதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டு எச்சம் பொலிந்தீர்கள். இந்த இடத்துல எச்சம்னா குழந்தைன்னு அர்த்தம். பொலிந்தீர்கள்னா குழந்தை பெற்று விளங்குபவர்கள். பொலிதல்னா ஒளி வீசுதல்னு அர்த்தம். ஆஹா குழந்தை பிறந்துடுத்துன்னு சொல்லி பிரைட்டா ஒளி வீசி கொண்டு இருப்பவர்களே, குழந்தைக்கு ராஜாவோட அப்பா பேர் வச்சுட்டோம். எச்சம் பொலிந்தீர்கள், குழந்தை பெற்று அப்படியே ஒளி வீசிண்டு ராஜா அதை கொடுக்க போறான் எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களே, என் செய்வான் பிறர் பேரிட்டீர்னர். என் செய்வான்னா என்ன காரணத்துக்காகன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன காரணத்துக்காக
பிறர் பேர் இட்டீர். பிறர் யாரோ சம்பந்தமில்லாத ஒரு மனிதனுடைய பெயரை, இந்த ஆத்மா பகவானோடு தொடர்புடையது, அந்த ஆத்மாவுக்கு போய் அந்த ஆத்மா ஒரு பிறவி ஒரு சரீரத்தில் வந்து பிறக்கும் போது பிறர் பேர் இட்டீர், சம்பந்தமில்லாத ஒருத்தனோட பேரை இட்டீர்களே, இதற்கு என்ன காரணம்னு கேட்கிறார். இதான் பாட்டின் முதல் 2 அடிகள். தலைக்கு தடவை எண்ணெயும் நெத்தி சுட்டியும் கைவளையும் கிடைக்குங்கிறதுக்காக, என்ன காரணத்துக்காக குழந்தை பெற்றவர்களே யாரோ ஒருத்தன் பேரை போய் வச்சுட்டீர்களே, அப்ப என்ன பேர் வைக்கணும்னு கேட்டோம். அதான் பாட்டின் அடுத்த பாதி பாருங்கோ. பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின்னர். நச்சுதல்னா இடுதல், சூட்டுதல்னு அர்த்தம். உங்கள் குழந்தைகளுக்கு பெருமாளுடைய திருநாமத்தை சூட்டுங்கள். அதை எவ்வளவு உணர்வுபூர்வமா பெரியாழ்வார் சொல்றாரு பாருங்கோ. பிச்சை புக்காகிலும்னர். பிச்சை புகுதல்னா பிச்சை எடுத்து வாழும் நிலையை அடைதல்னு அர்த்தம். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அந்த புகுதல்ங்கிற வார்த்தை பிச்சையோட சேர்த்து சொல்லுவா. அந்த நிலையை அடைதல்னு அர்த்தம். அந்த நிலை வந்தாலும் பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின். அந்த நிலை வந்தாலும் பெருமாள் திருநாமத்தை வைங்கோன்னார். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாளாம், குபேரனுடைய பேரை வச்சா குழந்தை பணக்காரன் ஆயிடுவான், அதனால நான் அவன் பேரை வைக்கிறேன்பா. இல்ல, நீ குச்சேலனை போல இருந்தாலும் பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் காசுக்கு ஆசைப்பட்டு இன்னொத்த பேரை வச்சுடாத, பெருமாளுடைய திருநாமத்தை வை. ஏன்னா பிச்சை புக்காகிலும் அந்த நிலை வந்தாலும் எம் பிரான், அவன் யார் தெரியுமா? பிரான்னா பேருதவி செய்பவன் அர்த்தம். பெருமாளுடைய திருநாமத்தை வைங்கோ, நிச்சயமா தன் பக்தர்கள் பிச்சை எடுக்க பகவான் பார்த்துன்னு இருக்க மாட்டான், நிச்சயம் அவளுக்கு நல்லது செய்வான். குச்சேலன் குச்சேலன்னு ஒருத்தர சொல்றோமே, அந்த குச்சேலனை குபேரன் ஆக்கினதும் எம்பெருமான் தானே. அதனாலதான் இங்க பிரான்னார். பிரான்னா பேருதவி செய்பவன். இந்த உலகில் வாழும் காலத்திலையும் இந்த செல்வமா அதையும் பெருமாளே கொடுத்துட்டு போறார். அவ்வளவு பெரிய மோட்சத்தை கொடுக்கிற பெருமாள் இத்தினூண்டு லௌகிக செல்வத்தை கொடுக்க மாட்டாரா? அவரே கொடுப்பார். அதனால மத்தவா சொல்லுவா, இந்த பேரெல்லாம் வச்சா பிச்சை எடுக்கிற நிலை வரும், நாராயணன்னு வைக்காத, கேசவன்னு வைக்காத, குபேரன்னு வெயி, இந்திரன்னு வெயும்பா, இல்ல ராஜா பேரை வையும்பா. கேட்காதீங்கோ. பிச்சை புக்காகிலும் பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் அதை போக்கக்கூடிய எம்பிரான் பெருமாள் இருக்கார். திருநாமமே, அந்த பெருமாளுடைய திருநாமங்கள், அது கேசவனா இருக்கலாம், நாராயணனா இருக்கலாம், எந்த திருநாமமாவும் இருக்கலாம், ஸ்ரீதரனா இருக்கலாம், மாதவனா இருக்கலாம். நச்சுமின், அந்த திருநாமத்தை குழந்தைக்கு வைங்கோ. ஏன்னா நாரணன் தம் அன்னை நரகம் புகழ். நாராயணனுடைய அம்மா நரகத்துக்கு போக மாட்டா. நச்சுமின் சூட்டுங்கள். பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் நச்சுமின் பெருமாள் திருநாமத்தை சூட்டுங்கள். இது பாட்டின் திரண்ட பொருள். உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வளையும் முகந்து எச்சம் பொலிந்தீர்கள், என் செய்வான் பிறர் பேரிட்டீர், பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின், நாரணன் தம் அன்னை நரகம் புகழ். தலையில உச்சியில வச்சுக்கிறதுக்கு எண்ணெயும், நெத்திக்கு நெத்தி சுட்டியும், கைக்கு கை விளையும் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு, நீ ஆசைப்பட்டானா கிடைக்காது. குழந்தை பெற்று ஒளி வீசுபவர்களே, என்ன காரணத்துக்காகப்பா யாரோ ஒருத்தனுடைய பெயரை வைக்கிறீர்கள்? பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் நமக்கு பேருதவி செய்யும் எம்பெருமானுடைய திருநாமத்தை குழந்தைக்கு சூட்டுங்கள். நாராயணனுடைய அம்மா நரக்கத்துக்கு போக மாட்டா. இந்த பாட்டினுடைய சாரம் என்னன்னா, நமக்கு இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் செல்வத்தையும் திருட்ட பலன் அதையும் பெருமாள் கொடுப்பார். பின்னாடி அதிருஷ்டம், கண்ணுக்கு தெரியாத நரக வேதனை, அதுல இருந்தும் காப்பாத்துவார். அப்போ உலகத்துல தெரியக்கூடிய மெட்டீரியல் பலன்களையும் பகவான் கொடுப்பான். தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஸ்பிரிச்சுவல் பலனும் கொடுப்பான். இம்மை மறுமை ரெண்டுக்கும் அருள் புரிபவன் எம்பெருமான். அவன் திருநாமத்தை குழந்தைக்கு வைங்கோ. இந்த உலகத்துல யாரோ ஒருத்தன் பேரை வைக்கிறியே, அவன் இம்மைக்கே ஒண்ணும் பண்ண மாட்டான், மறுமைக்கு என்ன பண்ண போறான்? ஆக இம்மைக்கும் செல்வம் கொடுப்பான், மறுமைக்கும் நரகத்திலேருந்து காப்பாத்துவான். அவன் திருநாமத்தை குழந்தைக்கு வைக்கணுங்கிறது பாட்டின் சாரம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். டிசைரிங் ஃபார் ஹேர் ஆயில் ஆர் தி ஆர்னமெண்ட் ஃபார் ஃபோர்ஹெட் ஆர் பேங்கிள் ஆர் பிரேஸ்லெட் ஃபார் த ஹேண்ட், don't name your child with some other man's name. O people who are shining after giving birth to a child, even if you reach the stage of seeking alms, name your child with the names of Lord, who always helps us and blesses us, because the mother of Narayana will never attain hell என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல இன்னொரு கோணத்தில் இருந்து இந்த கருத்தை விளக்கப் போகிறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வளையும் முகந்து எச்சம் பொலிந்தீர்கள், என் செய்வான் பிறர் பேரிட்டீர். உச்சியில் எண்ணெயும்
சுட்டியும் வளையும் முகந்து எச்சம் பொலிந்தீர்கள் என் செய்வான் பிறர் பேரிட்டீர் பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின் நாரணந்தம் மன்னை நரகம் புகழ் பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின் நாரணன் தம் மன்னை நரகம் புகழ்